எங்க பாண்டியம் எங்க? மயில் விளையாடுகிறது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆமாம், சாந்தி பெரியம்மா வீடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபன்னாக இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால தான் உள்ளெல்லாம் சமைக்காமல் அடுப்பு பார்த்தீங்களா எடுத்து வெளியே போட்டு பூரா ரெடியாக வச்சுருக்கோம். வாங்க ருசிக்கலாம். ஆமாம். ஸோ இது ஒரு நீங்கள் ஒரு ஃபன் ஃபீல்டானது. பெரியம்மா என்ன பெரியம்மா பண்ண போகிறோம்? மட்டன் சுக்கா. ஆஹா, ஆமாம், ஒத்தக்கடை ஸ்பெஷல். ஆஹா, மேலூர் ஒத்தக்கடை ஸ்பெஷல், மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இந்த கறி வந்து இப்போ வெந்துட்டுருக்கு. கறியில் பச்சை தண்ணியில் வேக போடணும். ஆமாம், அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுரும். வெந்துடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றா ஆட் பண்ண வேண்டியது. ரைட்டு. சீரா, மிளகு, மஞ்சத்தூள், தனி மிளகாப்பொடி அதெல்லாம் அவ்வளோதான். இப்போ முதல்ல வேக வச்சுருக்கோம். குக்கரில் வச்சா டேஸ்ட்டு மாதிரி போகுன்றனால அவங்க வந்து ஓப்பனாகவே வேக வச்சுருவோம்னு சொல்லி வேக வச்சுட்ருக்காங்க பெரியம்மா. இங்கே வந்து வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க ஆர்வமாக ரெண்டு பேரும். என்னம்மா? ஆமாம், இன்னைக்கு அமோகமாக இருக்கும். போகிறோம் மீட் மிஸ்டர் யாத்ரிக் அங்கே பார்த்து ஹாய் சொல்லுங்கள். வெங்காய பிரியர். ஆமாம், வெங்காயத்தை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். குக்கரில் வைக்கிறதுனால லேட்டாகும். கட்டைக்கரண்டி போட்டோம்னா சீக்கிரம் வேணும். ஓ அப்படியா? அந்த காலத்தில் ஓ, கறி வேகமாக வந்துடும். கொஞ்சம் கீழே கவர் பண்ணிக்கோங்க. பிறந்த மேக்கா இருக்கு. இல்லை, அவனே க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். சிரிக்கிறீங்க நீங்க அழகா. தோ பேபிஸ். இந்த கை வந்து கழுத்துக்கிட்டு வரணும். அப்படி தூக்கி பிடிக்கணும். எப்படி? கொஞ்சம் மேலே ட்ரையல் கொடுத்துட்டோமா? ஆமா, ட்ரையல் இன்னும் ஒரு 4-5 மந்த்ஸ் திரும்ப இது மாதிரி தான். 5 மந்த்ஸ்ல இன்னும் பிறந்த குட்டி எப்படி தூக்க போறீங்க? சரி, இவனை பிடிங்க, நான் தூக்கிறேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேர்க்குது. அழகா சிரிக்கிறான். யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும், பேச சொல்லிக்கிட்டே இருக்கும். அழகா சிரிக்கிறீங்க. பொக்கவாய் பிடிங்க. கொடுப்பா, என்கிட்ட கொடுப்பா. சும்மா கொடு. வெரி குட்ரா. ஒன்றும் இல்லை. அடடா, சாப்பிடு. எவ்வளோ நாள் ஆச்சு கருப்பட்டி சாப்பிட்டு? உட்காந்து சாப்பிடுங்கப்பா. மணியாரமும் கருப்பட்டி பாவு மாதிரி இறங்க மாட்டேன்டுது. சரிம்மா, நம்ம வீட்லேயே மாவெல்லாம் ஆட்டினதா? ஆமையா, இல்லை மொறுமொறுன்னு இருக்கு. நம்ம வீட்டில் தான் ஆட்டினது. ஆஹா, சரவணா பவனுக்கு போட்டிக்கு வந்துடுவீங்க ஒரு. என்னம்மா என்னடா? வளர அக்காக்கு பெரியமாக்கு போடுது, ரொம்ப ஸ்வீட் போடுது. கறி வேக வச்சோம்னா வெந்தமே பெப்பர் போடுறோம். தண்ணி வத்திருமா பாட்டி? வத்திருண்டா. அது வத்துறதுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து சீரக பொடியா? சீரக பொடி. இது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் போடணும், ஏன்னா ஒரு மாதிரி கடுக்கும். சீரகம் கம்மியாகவும் பெப்பர் நல்லாவும் போட்டு. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதன் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடவும். இப்போ கறியை வேக வச்சோம், அதில் வந்து பெப்பரை போட்டோம், சீரகத்தை போட்டோம், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம், உப்பு போட்டோம். அதுக்கு அடுத்து இந்த மரக்கரண்டி ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்றது அப்புறம் டீட்டெயிலாக சொன்னாங்க. இப்போ நீங்கள் சரியாக கேட்டுருக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறோம். இது தனி மிளகா பொடி. அடடா, பாட வந்துட்டேன் அப்பயே. இந்த மரக்கரண்டி போடுறதுனால கறி நல்லா வெந்துருமா. அதான் அந்த முதலாம் சிரட்டாக குச்சி இருக்குல்ல, அந்த சமையல்காரங்கெல்லாம் தேங்காய் ஓடு வச்சு கம்பு வச்சு கிண்டுவாங்க. அது அந்த பருப்பு இதெல்லாம் அந்த காலத்தில் வேகாது, அதுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. அதனால தான் இப்போ மரக்கரண்டி ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறோம். இது குக்கரில் வைக்காதனால. இது வத்தணும். மதுரையில் வந்து அந்த கறி இதில் தான் ஸ்பெஷலு. ஒவ்வொன்றும் எப்படி தனித்தனியாக பாகம் பறித்து அதில் எத்தனை வெரைட்டி பண்ணுறோம்ட்டு. இது ஃபைனல் ஸ்டேஜ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராகும். மேலும் எண்ணெய் சுக்கா கலர்ஃபுல்லாக. ஆஹா, என் பெரியமா அந்த அந்த பொடி இதெல்லாம் போடுறதோட அப்படி இருக்குது. அவ்வளோதான், நம்ம வேறு எதுவும் போட போகிறோம், வேறு வேண்டியதில்லை. இந்த வந்து
இந்த மிளகாய் வத்தலை கட் பண்ணி போடுறது, நல்லெண்ணெய் நிறைய ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றணும். நிறைய அதில் தான் வேகும் எண்ணெய் கறி. சூப்பர் சூப்பர் தெரியுமா. எண்ணெய் சுக்கான்றதுனால அந்த நல்லெண்ணெயிலேயே வேக வைக்கிறது. ஆமாம். இதுக்கு அப்புறம் தான் பண்ண போகிறோம். இது வந்து பூரி போயிருந்தோம். அந்த நாராயணர் கோயில்கிட்ட சேல் பண்ணாங்க கசகசா. ஓ கசகசா. ஆமாம். இது வந்து அங்கே எவ்வளோ சீப் தெரியுமா? 350 ரூபா தான் இருக்குல்ல. பரவாயில்லையே. நம்ம அங்கே வாங்கினோம் பூரியில் கோனார்க்கில். கோனார்க்கு வாங்கினது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம். 1 கிலோ எங்கெல்லாம் 1500 வருது. கண்டிப்பாக இவ்வளோ கசகசா வாங்கினா அது இவ்வளோ பியூராகவும் இருக்காதுப்பா. இவ்வளோ பியூராக இருக்காது. நல்லா இருக்கு. பரவாயில்ல தெரியுமா. பாட்டியும் பெரியமாலாம் என்ன தெரியுமா, ஒரு ஆல் இந்தியா டூரிஸ்ட். எப்பவுமே எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து ஒரு டூர் போயிடுவாங்க. எங்கள் பாட்டி இதுவரை எந்தெந்த ஊர் போயிருக்காங்க மட்டும் போய் கேளுங்க. பாட்டி இதுவரை என்னென்ன ஊர்? ரயில் போகிற ஊர் பூரா போயிருப்பாங்கப்பா. அதான் ட்ரெயின் போகிற ஊர் பூரா போயிருப்பாங்க. எனக்கு ரயில்வேல இருந்ததுனால கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் எனக்கு பாஸ் இருக்குது. அந்த பாஸில் நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டேன். ரயில் எங்கெங்கே போதும் எல்லா பக்கம் விட்டேன். ஹரித்வார், ரிஷிகேஷ் போயாச்சு, கல்கட்டா போயாச்சு, கட்ரா போயாச்சு, வைஷ்ணவி டெம்பிள் போயாச்சு. இந்தியா பாகிஸ்தான் பார்டர், வாகா பார்டரில் நான் இந்திய தேசிய கொடி எடுத்து ஓடுனேன். அங்கே பார்த்துட்டு அந்த கேப்டனுக்கு என்னென்னா, அங்கே ஒரு ஐடி எனக்கு எதுனா, நான் ரயில்வேல வேலை பார்த்தா ஐடி கார்டை கொண்டு போய் கொடுத்தேன் அவர்கிட்ட, கேப்டன்கிட்ட. நான் வந்து இந்த தேசிய கொடியை காமிக்கணும், எங்கள் அப்பா மிலிட்ரி, அதனால் எனக்கு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்னொடனே அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் அந்த தேசிய கொடியை எனக்கு கொடுத்தாரு. நானும் என் பேரன், எங்கள் அக்கா பேரை ஒருத்தர் சேரலாதன், இப்போ வந்து சினி ஃபீல்டில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அவனும் நானும் அந்த கொடியை பிடிச்சி அந்த பாகிஸ்தான் அந்த கேட்டு வரைக்கும் நாங்கள் போனோம். உண்மையிலுமே எல்லோரும் கிடைக்காது. அது வந்து என்ன அறியாமல் அந்த உணர்வு வந்துச்சு. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று, எங்கள் அப்பா மிலிட்ரின்றது ஒன்று, அது போயிட்டோம். அப்புறம் பஞ்சாப் பொற்கோயில்ல 2 நாள், அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போனோம். அழகாக அந்த நிலவுக்கும் அந்த அந்த மின்றது, பஞ்சாபில் மின்றதுக்கும் நம்ம போனோம்ல. அப்படியே அங்கே தானே போனால் அங்கே அவங்களுடைய எப்படி சேவை செய்கிறாங்க. நம்ம செருப்பை வாங்கி தொடச்சி நம்மளுக்கு ஒரு டவலை கொடுத்து தலையில் முக்காடு போட்டு தான் உள்ளே போகணும். இல்லை நம்ம சேலையோட முக்காடை போட்டு தான் போகணும். அவ்வளோ நல்ல ப்ரொசீஜர் போகாதெல்லாம் இல்லை. ரயில் போகிற நான் முதல்ல மட்டும் போகலை. என்னோடய சொந்த பந்தங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள், என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து வருஷத்தில் 2 தடவை ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு கேங்காக போயிட்டு வருவோம். அழகாக செகண்ட் ஏசியில் புக் பண்ணுவோம். ஜாலியாக இருக்கும். நல்லா போயிட்டு நான் இப்போ சமீபத்தில் நாங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து, சாந்தி என் தங்கச்சி தான், எல்லோரும் சேர்ந்து கல்கட்டா போய் பூரி ஜெகநாத், கோனார்க் டெம்பிள் போய், அயோத்தி போயிட்டு, திரிவேணி சங்கம், நேரு பவனெல்லாம் பார்த்துட்டு, நேதாஜி இல்லத்தை பார்த்துட்டு எல்லாம் எங்களுக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா இது பண்ணிட்டு வந்தால் எங்கள் நேரங்காலம் டானா புயல் வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. டானா புயல் ஆரம்பிச்சிட்டு ஆமாம் ரீசெண்டாக 22 கிளம்பிட்டோம். 23 ட்ரெயின்ஸ் எல்லாம் ரத்து. நாங்கள் ஃபைனல் டச்சில் ஓடியான்ட்டோம். கடவுள் எங்களை வந்து கொண்டு வந்து எங்கள் ஊரில் மேலக்காலில் கொண்டு வந்து இறக்கி விட்டார். யாருக்கு எந்த இதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. அது ஒரு ரயில்வே வாழ்க, சதன் ரயில்வே, ஜெய்ஹிந்த். நீ வத்திட்டான், சூப்பராக வத்திட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆயில் அப்ளை பண்ணுறோம். தினமும் இதயம் நம்ம ஜோதிகா மேம் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போனாங்க. இப்போ அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியாது. நாங்கள் அதை கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எண்ணெய் ஊற்றியில் கண்ணை மூடிக்கணும். ஐயோ இவ்வளோ எண்ணெயான்னு தோணக்கூடாது. அதுக்காக இது எண்ணெயிலே வேகிறதுனால தான் வேலூர் ஒத்தக்கடை எண்ணெய் சுக்கா. நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே இதய நல்லது. ஆமாம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்காமலேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதய நல்லதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். அதனால இதே நல்லக்காரங்க எங்களுக்கு வந்து கிஃப்ட் ஏதாவது அனுப்பி விட்டுருங்க. ஆமாம். இதய நல்லனை கண்ணில் படும்படி ஷேர் செய்யும். ஓனர் கண்ணில் படுவாரே. அடுத்து முந்திரி பருப்பு. இப்போ போட்டாதான் அது அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கணும். நல்லா அந்த எண்ணெயில் பொரிச்சு அப்படி வரும். நல்லா மலை சாரல் போன்ற முந்திரி பருப்பை போட்டு விட்டு மட்டனாக இருந்துச்சு. இப்போ என்ன வந்து அப்படியே எண்ணெய் மிதக்க ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் அப்படியே கறி மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு பிடிச்சா ஓகே. வத்தல், காஞ்ச மிளகாய், அது வந்து ஸ்டைலுக்கும் டேஸ்டிக்கும். ஆமாம்.
சாப்பிடும்போது அந்த வத்தலை மட்டும் எடுத்து வச்சு நம்ம கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் இப்படி கணங்கணும் அந்த எண்ணெய் வரும். இது இந்த காம்போடே போட்டுடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெத்து தேங்காய் இருக்குது. நெத்து தேங்காய். ஆமாம், இந்த சைஸ்லேயே நம்ம ஸ்லைஸ் பண்ணி உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி வச்சோன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு இல்லாத டைம் ஆமாம், முந்திரி பருப்பு இல்லாத தேங்காய் சில்லி கடிச்சிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கணும். ஃபைனல் டச் வந்துட்டா கசகசா நீங்கள் தலையில் அப்படியே கொட்டிட்டு அவ்வளோதான். கும்முன்னு நான் தூங்கும்போது தூக்கம் வரும் நல்லா. ஆமாம், கசகசா தூக்கம் மித்த நாட்டில எல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்குறாங்க இது. லைட்டாக அந்த கசகசாவை மலைசாரல் போட்டு தூவி அப்படியே கிளறி விட்டால் சுக்கா ரெடி. சுக்கா ரெடி. சுக்கா இங்கே ரெடி ஆகிட்டான். இன்னொரு 5 நிமிஷம் ரெடி ஆகிடுவான். சூப்பராக. பெரியமா நான் போயிட்டு வர வேறு என்னென்ன பண்ண போகிறீங்க? குடல் ஃப்ரை, அப்புறம் மஞ்சள் சீரக குழம்பு. மஞ்சள் சீரக குழம்பு, மட்டன் குழம்பு. நாங்கள் போய் குளிச்சுட்டு வரவா? இதை கழுவிமா, இதை கழுவிட்டா நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். கேட்டாங்க இந்திரஜா சாப்பிட்டு போட்டு பா. டேய் கிருத்திக், அழகன் அழகனுக்கும் ஸ்டைலாக கூப்பிடணும். அழகனுக்கும் அழகின்னு கூப்பிடலாம். சரி தூக்குங்க. நான் தூக்க மாட்டேன். போதும் பெரியமா 2 பீஸு. ஆமாம், டேஸ்ட்டு தான். நம்ம பார்த்து சாப்பிட்றதானே எப்போனாலும். நமக்குன்னு தலைவன் கையை வச்சு ஒரு சுக்கா சாப்பிட போறாப்ல. ஏமே அந்த வடச்சட்டிங்களா இந்த குழம்பு ஊற்றி விட்டுருதா? சொல்றானே ஊற்றி கொதிக்க வச்சுட்டு வேலை முடியும். தாளிச்சு மட்டும் விட்டுரு. இந்த மைனெல்லாம் உள்ள உண்டே வைங்க. இந்த 80 ரூபா 150 ரூபா. இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்கும். வெள்ளாட்டங்கறி சொல்லு, மற்றதை ஒரு வெள்ளாட்டங்கறியை சொல்லு. இந்த ஃபேன் கிட்ட காமி, அது ஆரம்பில் இப்போ கரெக்டாக இருக்கு. சூப்பர். வாங்க குளிக்க போகலாம். நேற்று மோட்டரில் குளிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல். இது வந்து ஸ்விம்மிங் ஃபூலாகவே கட்டிட்டோம் நாங்கள், பெருசு. ஆனால் என்ன, அது அந்த தாத்தா தோட்டத்தில் வந்து நம்ம நடந்து போயிடலாம். பட் இங்கே பெரியப்பா தோட்டத்தில் நம்ம காரில் தான் போய் ஆகணும். அதனால் வாங்க கார் எடுப்போம். அழகாக இருக்கும். ஸோ இதுதான் தோட்டத்துக்கு போகிற வழி. காலையில் இது ஃபுல்லாக மயிலெலாம் இருந்துச்சு, நிறைய மயில் இருந்துச்சு. ஆமாம், நான் அப்புறம் வந்து எண்ணி பார்த்தோம்ப்பா, 12 பெண் மயில். நான் ஒரு 4 பார்த்தேன், 4-5 பார்த்தேன். ஒரு 12 பெண் மயில் பாப்பா. நான் வந்திருக்கேன் தெரிஞ்சு வந்துட்டாங்க. ஓ அப்படி. ஓகே 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 ஓகே. இப்போ இது பண்ணி விட்டேன். ஒரு அதில் ஒன்று கூட ஜென்ஸ் வரலையாம்மா? ஜென்ஸ் வரல, நான் வந்திருக்கேன்ல. சரி சரி சரி. இந்த பாலம் சைடில் எட்டி பாருங்க, பாலத்தில் தண்ணி போகுது. நல்ல அருவி தண்ணி, ஆற்று தண்ணி போதா? ஆமாம். அங்கேயே பார், ஸ்பெஷலி லான்ச்சு கிணறு பாப்பா. தண்ணி நல்லா மேலேயே இருக்கு. ஆமாம், நல்லாவே இருக்கு. நல்லா ஒரு 50 அடி ஆழ கிணறு, ஆனால் தண்ணி நல்லா கிட்டே இருக்கு. பத்திரம். ஆமாம், எவ்வளோ ஆழம் இருக்குது செக் பண்ணி சொல்லுங்கள். இப்படி தான் தண்ணி அடிக்கணும், உட்காந்துட்டு தான் தண்ணி அடிக்கணும். இப்படி தான் வந்து இவ்வளோ ஆழம். ஹலோ ஹாய். நான் தான் வர சொன்னேன். இது அந்த இது எடுத்துட்டு நீ சூப்பராக பாப்பா பிடிச்சிருக்கோம். ஹலோ வந்துட்டோம். எவ்வளோ அடி ஆழம்? 6 அடி. அளவா பார்க்குறியா? ஆழம் எவ்வளோ இருக்கு தெரியுமா? நிற்கிறேன். 6.5. இந்த அளவு. நீ வந்தா முங்கிடுவ. அதுக்கு தான் நான் வரல. எங்க அங்கே ஒரு தவளை மிதந்துக்கிட்டு இருக்கு. நல்ல சரியான குளியல். நீங்க குளிக்கும் போது எனக்கு தூக்கம் தான் வருது. அப்படியா? நீங்க படுத்துக்க வேண்டியதானே? அவங்க குளிக்கிறத பார்த்து நம்மள டயர்டா இருக்கு. பாட்டி வேடிக்கை பார்க்கணும், வேடிக்கை பார்த்துருந்தா. சரியான குளியல் பெரியப்பா. காலை அடிபட்டுச்சாமே உங்களுக்கு?
எந்த நேற்று சொல்லவே இல்லை, தெரியவே இல்லை. இப்போ சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடுவோம். தேங்க்யூ பாட்டி. இப்படி 5 நிமிஷம் தான் வீட்டு வாசலே பந்தியை வைக்கிடுவோம். ஆமாம், நாங்கள் போன அப்புறம் நிறைய சமைச்சு வச்சுருக்காங்க. குடல், அப்புறம் குடல், மஞ்சள் சீரகம் அரைச்ச குழம்பு. நல்லா இருக்கீங்களா? சூப்பர் 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 மாப்பிள்ள. அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கேண்ணா. ஆமாம், உனக்கு தான் அண்ணே. சரி, அப்புறம் வரோம், பெங்களூர் வரும்போது வரோம், கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாங்க தாத்தா. நல்லி என்ன சுக்கா. தேங்க்யூக்கா. கொஞ்சம் வைப்பா, கொஞ்சம் அடுத்தது இங்கே பாருங்க, முட்டை குடல் போட்ட கூட்டு. சூப்பர், குடல் கூட்டு. இந்த குடல் தராங்களா அது? ஆமாம், இந்த நல்லி நீங்கள் தான் நறுக்கு நறுக்குன்னு அழகாக கிடைப்பீங்க. கிடைங்க. அப்படி பிரிக்கிறான் சுக்கா. எம்மி சுக்கா பிரிக்குது, சூப்பராக இருக்கு. போமா சாப்பிட்டீங்க. அப்படியா நந்தினி? தங்கச்சி பெங்களூரில். கொஞ்சம் மாச்சு, போதுமாச்சு. போண்டா அப்படியே பாண்டிவேல் போன ஃபீல். அது கொஞ்சமாக இதில் மட்டும் குழம்பு. அப்படியே இங்கே வந்து ஒரு ஜூம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி காட்டினீங்கன்னா, அதாவது சுட சுட சோறு, கறி குழம்பு, மட்டன் சுக்கா, எண்ணெய் சுக்கா, அப்புறம் குடல் கூட்டு. ஆமாம், கூடவே எங்கள் பெரியம்மா. ஆமாம், பரிமாறது என் தங்கச்சி அப்படின்ட்டு ஒரு பாச பிணைப்புகளாக இன்றைக்கு இருக்குது. சூடாக இருக்கு. இன்னி பறக்காது, சூடாக இருக்கு. குடல் இப்போலாம் சாப்பிட்டேன், தரமாக இருக்குது. இப்போதான் தெரியுது அப்போ ஏன் வந்து இவர் சங்கிலி முருகன் டைரக்டர், அவர் ஐயா ஜெமினிகேசன் சார் எல்லாம் எதுக்கு இந்த வீட்டில் வந்து உட்காந்து இருந்தாங்கன்ட்டு இந்த சாப்பாடுக்கு தான். குழம்பு வச்சு கொடுத்து விட்டேன், 2 மாதம் வச்சு சாப்பிட்டுட்டு போன டெய்லி அவர் இறந்தா நாங்கள் வருவோன்னு எதிர்பார்த்தாங்க. பார்வதி அவங்க நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. எனக்கு அந்த அட்ரஸும் தெரியாது. ஆமாம், இன்னி வாங்க, நான் பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கு. நிஜமா விட நிஜமா சூப்பராக இருக்கு பாட்டி. சரி, நம்பி வாங்க. இனிமேல் பெரியப்பாவே ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட் ஆக வேண்டியவர். அப்புறம் ஆனால் சரண்ராஜ் மாதிரியே இருப்பார். அப்போ பழைய ஃபோட்டோ நீங்கள் பாருங்க, மிரட்டி விட்ருவார். எல்லாம் சரியான சாப்பாடு இப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம். ஆமாம், இன்னைக்கு எப்படி இருந்துச்சு பாப்பா உனக்கு? சிறப்பாக இருந்துச்சு. மட்டன் சுக்கா சூப்பர். சிறப்பான மட்டன். என்ன ஸ்மெல் அப்படியே இருக்கு. சிறப்பான மட்டன் சுக்கா. என்னடி குட்டீஸோட, பாட்டி தாத்தாவோட எல்லாரோடையும் ஃபன்னு. போடு அப்படிதான் போடு. ஹாய் சொல்லுங்க. பேசி விளாண்டு இன்னைக்கு அந்த எண்ணெய் சுக்கா தான் அல்டிமேட் பெரியமா. ஆமா, இனிமேல் நீங்க வந்து எண்ணெய் சுக்கா பெரியமானே ஆயிருவீங்க போல. எப்படி சென்னையில் போனோமே எல்லாம் கேட்பாங்க, அந்த பெரியமாட்டை எங்களுக்கு பண்ணித்தாங்க போனா கேட்க போறாங்க. அதை மட்டும் ஷேர் பண்ணிருங்க. வச்சுக்காம அவனே இதே நல்லதான் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நட்சத்திரா போய் ஜோதிகா போய் எல்லாம் போய் இப்ப கடைசியில வந்து என்னதாதா தலைவனுக்கு கோட்டிக்கா இருக்காரு. தலைவனுக்கு கோட்டிக்கா ஊருக்கு போறாருல, அதனால கோயம்புத்தூர் போயிட்டு வர போறாரு. என்ன மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, மறக்காம உங்கள் பாண்டியா அந்த ரொம்ப கம்மி. ஆமாம், ரொம்ப கம்மியானது, ஈஸியான ப்ராசஸ். மறக்காம உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் தட்டினா வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் சொல்லிடு. பாய். அவரை சொல்லிட்டாரு, அவர் பாசையில முடிஞ்சு போச்சு. பாய் சொல்லிடு. பாய் பாய் பாய். பாய்.
உங்கள் பாண்டியமால் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணி ஆகணும்ப்பா. நன்றி மகளே, பாய். பாய்.